வெல்கம் டு MSC கிரிக்கெட். நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் ICC மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2026 தேர்ட் மேட்ச் குரூப் ஏல இந்தியா USA மோத போகிறாங்க. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். February 7 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் தான் இந்த போட்டி. மும்பை ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக ஸ்விங் கிடைக்கும், மிடில் பேஸில் பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க அண்ட் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க டியூ ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி. இதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கோங்க. பட் இந்தியா ஜெயிக்குங்கிறத மட்டும் இன்னுமே அடிஷனலாக மைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி மைண்ட் பண்ணால் தான் நாம ஜெயிக்க முடியும். MSC கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்தியா செம்மையான யூனிட்டு, சூப்பராக வச்சுருக்காங்க. கலக்கலான பர்ஃபார்மன்ஸு, கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸை கலெக்டிவாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் குறிப்பாக முன்னாடி கிளாசிக் பிளேயர்ஸ் இருப்பாங்க, இன்னிங்ஸை பில்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது மாறி இங்கே ஃபயர் பவரோட இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்திருக்கு. இங்கே அக்ஷர் பட்டேல் வரைக்கும் அந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. ஜஸ்பிரீத் பும்ரா, அஸ்தீப், வருண் மட்டும்தான் பவுலர்ஸ்னு சொல்லணும். நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் சொல்லப்போனால் இஷான் கிஷானை தவிர்த்து எல்லாருமே பவுல் பண்ணக்கூடிய எபிலிட்டியோடு இருக்காங்க. ரீசெண்டாக அபிஷேக் சர்மா பவுல் பண்ணுறதை பார்க்குறோம். திலக்கர்மா பவுல் பண்ணுவார். சூர்யா ரீசெண்டாக பவுல் பண்ணி பார்த்துருக்கோம். ஒரு முக்கியமான போட்டியில் கடைசி ஒரு வீசி கூட ஜெயிக்க வச்சார். அந்த மாதிரி கூட பார்த்தோம். ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே ரெகுலராக ஒரு நல்ல ஆல்ரவுண்டராக சைன் ஆகிட்டாங்க. ரிங்குக்கு சில நேரங்களில் பவுல் கொடுக்குறாங்க. அக்ஷர் பட்டேல் சூப்பர் ஆல்ரவுண்டர். அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஆல்ரவுண்டர் யூனிட்டை செட் பண்ணணும்னு கம்பீர் நினச்ச மாதிரி இருக்குது. அண்ட் இந்த யூனிட்டை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் 2 ஸ்பின்னர், 2 பேஸர் கூட 2 பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு இருக்குது இந்த யூனிட்டு. குல்தீப்புக்கான வாய்ப்பு கிடைக்குமா? டே மேட்சாக இருந்தால் இந்த கன்சிடரேஷன் இருக்கும். நைட் மேட்ச்சு வான்கடை அப்படின்றனால பேசஸ் அதிகமாக எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. சஞ்சுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தாங்க, வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்கிற அந்த இடத்துல சஞ்சுக்கான வாய்ப்பு இருந்தது. பட் அவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கல அப்படின்னு தான் சொல்லணும். விக்கெட் கீப்பிங் பேஸில் ஸ்டில் சஞ்சு பெட்டர் தான். இஷான் கிஷனை கம்பேர் பண்ணும்போது பேட்டிங் பேஸில் யோசிக்கும் போது சஞ்சு ரொம்பவே மோசமாக இருக்கார். இஷான் கிஷனோட ஃபார்ம் கரண்ட்டில் வேறு லெவலில் இருக்குது. பாசி வாய்ப்பு கொஞ்சம் குறைவு, இன்ஜுரி கன்சர்ன் லைட்டாக இருக்குது. பட் ஃபிட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கூடவே முகமது சிராஜ் மோஸ்ட்லி வெளியில் தான் இருப்பார், பாசிபிள் இல்லை இந்த சீரியஸில். USA ஓரளவுக்கு டீசென்ட் டீமு, நிறைய கலெக்டிவ் பிளேயர்ஸ் இருக்காங்க, நிறைய பக்கம் விளையாடுற பிளேயர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். மொனாங்க் பட்டேல் லீட் பண்ணுறாரு. விக்கெட் கீப்பர் அவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆண்டர்ஸ்கஸ் ஃபீல்டராக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் பார்த்துங்க. கேப்டனாக இருக்கனால விக்கெட் கீப்பிங் மொனாங்க் பட்டேல் பண்ணலாம். பட் ஆண்டர்ஸ்கஸ் ரெகுலர் விக்கெட் கீப்பராக இருந்திருக்காரு. அண்ட் முக்கமல்லா டீசெண்டான பேட்டர். ஜெயசூர்யா ஸ்ரீலங்காவை சேர்ந்த பிளேயர், ஸ்ரீலங்காவுக்கும் விளையாண்டுருக்காரு. அண்ட் இங்கே ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாட முடியும். ஆப்ரேக் பவுலர், அவருக்கான ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஜஹாங்கீருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஏன்னா ரீசெண்டாக நல்லா விளையாண்டுருக்கார். பிரான்சிஸ் கிரிக்கெட் நிறைய போயிருக்காரு. நம்பர் 3, நம்பர் 1 அந்த டாப் ஸ்பாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. அந்த வகையில் ஜஹாங்கீருக்கு வாய்ப்பு கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை. அண்ட் முக்கமல்லாவுக்கு பதிலாக ஜஹாங்கீர் அப்படின்னு யோசிப்பாங்களா? பட் மோஸ்ட்லி முக்கமல்லாவுக்கு தான் போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜஹாங்கீர் அந்த இடத்துல வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மிலின் குமார், ரஞ்சனே, ஹர்மீட்டு இந்த மாதிரி பேட்டிங் இருக்குது. அண்ட் பேட்டிங் டெப்த் பேஸில் யோசிக்கும் போது ஸ்கார்ட்விக் வரைக்கும் இருக்குது. மோஷன் அந்தளவுக்கு கிரேட் கிடையாது. பாசிபிளாக ஸ்கார்ட்விக் மேலே, மோஷன் கீழே அப்படி யோசிக்கலாம். அண்ட் ஓரளவுக்கு டீசென்ட் யூனிட். ஆனால் பெஸ்ட்டுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியல. கன்சிஸ்டன்ட் பேஸில் இருக்க பிளேயர்ஸ் ரொம்பவே குறைவு. ஆண்டர்ஸ்கஸ் ஓரளவுக்கு நிறைய பக்கம் விளையாடுற அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷோ பண்ணலாம். அண்ட் ஹர்மீட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா அண்டர் 19 டீம்லேயே இருந்தார். அந்த மாதிரி ஒரு பிளேயர். அண்ட் ரீசெண்டாக இந்தியாவிலே பார்த்திங்கன்னா நிறைய டொமஸ்டிக் மேட்சஸ்லாம் விளையாண்டுருக்கார். பட் USA அப்படிங்கிற வகையில் செட்டில் ஆகிட்டார். இப்போ USAக்காக தான் தொடர்ந்து விளையாண்டுருக்கு. அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. அலி கான் டீசென்ட் பிளேயர், நிறையா CPL பார்த்துருக்கோம், நல்ல பவுலர், அது டவுட்டே இல்லை. சௌரப் நெட்வொர்க்கு பயங்கர கலக்கலாக இதுக்கு முன்னாடி இந்த சீரியஸில் பண்ணார். அண்ட் வேர்ல்ட் கப் சீரியஸில் ஒரு நேமு. அண்ட் குறிப்பாக இவருமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விளையாண்டுருக்காரு, இந்தியாவுக்காக விளையாண்டுருக்கார் அண்டர் 19. ஸோ அது ஓவராலாக பார்க்கும்போது ஒரு டீசென்ட் யூனிட்டு USA. பட் கண்டிப்பாக வந்துட்டு இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது கம்பேரே பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் ஒரு யூனிட்டு. ஜஸ்தீப்புக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், பாசிபிளாக ஒரு எக்ஸ்ட்ரா பேஸர் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சா. அண்ட் இன்னொரு பக்கம் கெஞ்சிகைக்கான வாய்ப்பு லேட்டராக கிடைக்கும்னு தான் எதிர்பார்க்குறோம். பட் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஆனால் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இந்தியாவில் நிறையா இருக்கும்போது ஒரு இந்த இடத்துல யோசிக்கவே முடியாது. சஞ்சய்க்கான வாய்ப்பு இருக்குமா? சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி டீசெண்டான பிளேயர். 2 டீமை கம்பேர் பண்ணுறப்ப இந்தியா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, அதில் டவுட்டே இல்லை. இந்தியா ஒரு வேளை ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த 2 பேட்ஸ்மேனே போதும், மேட்சை முடிச்சிருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. பட் USA அவ்வளோ அண்டர் ரேட்டராக போக வேண்டியதில்லை. ஒரு 150 ரேஞ்சு கூட USA எடுத்துகிட்டு போகலாம். பட் ஏர்லி ஸ்விங்கு, வான்கடை இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மிடில் ஆர்டர், லேட்டர் ஆர்டர் பேட்டரை எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட் USA பொறுத்த வரைக்கும். அண்ட் USA பாயிண்டில் அந்த மாதிரி யோசிக்கும் போது பவுலிங் பேஸில் சௌரப் நெட்வொர்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கார். ஒரு எடுக்கலாம் ரிஸ்கி பிளேயர் ரேஞ்சில்.
அண்ட் இன்னொரு பக்கம் அலிகான அந்த இடத்துல வைக்கலாம், எண்டோர் வீசுறதுக்கான வாய்ப்பு. அண்ட் எண்டோரில் பேக் எண்டில் இந்தியா பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக விளையாடுவாங்க. அண்ட் வான்கடையில் எண்டோரில் நிறைய விக்கெட்ஸு அப்படின்னு யோசிக்க முடியாது. மேபி லேட்டர் பேஸில் கொஞ்சம் டவுன் ஆகும்போது அந்த பாயிண்டில் வேணால் யோசிக்கலாம். இப்போதைக்கு ஸ்விங் பேஸில் அண்ட் மோஸ்ட்லி சூப்பராக இருக்கும். நல்ல ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஸ்விங் கிடைக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா தொடர்ந்து எடுத்துகிட்டு போகணும் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் மேட்சஸ்லாம் அப்படிங்கிற அந்த பாயிண்டில். செகண்ட் ஜெயசூர்யா கண்டிப்பாக ரிஸ்கி பிளேயருக்கு ஒரு நல்ல சாய்ஸை நான் சொல்லுவேன். ஏன்னா பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஈவன் 4 ஓவரும் வீசினாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள நல்ல பவுலர், நல்ல ஆல்ரவுண்டராக இருந்து நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி அந்த ஒரு எதிர்பார்ப்பை ஃபில் பண்ணுவார். அண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுத்து எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி முக்கியமான மேட்ச்சில் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் சைன் ஆவாங்க. வேர்ல்ட் கப்னாவே ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் சைன் ஆவாங்க. இந்த யூஎஸ்ஏ டீமில் இருக்கிறதுனால இவர் கொஞ்சம் லீட் பண்ணி எடுத்துகிட்டு போவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் கேப்டன் சாய்ஸுக்கு ஆப்வியஸாக முதல் போட்டினாவே ஹார்டிக் பாண்டியா நல்லா பண்ணுவார். ஒருவேளை இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் டெஃபினட் பண்ணிக்கலாம். எண்டில் பயங்கரமாக ஃப்ளரிஸாக முடிப்பார். அண்ட் பவுலிங் பேஸ்லேயும் சூப்பராக பண்ணுவார், அதில் டவுட்டே இல்லை. அண்ட் வருண் மாதிரி ஆட்களை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் கேப்டன் சாய்ஸுக்கு. ஸோ இந்த போட்டியில் வருண் அண்ட் அக்சர் மாதிரி பவுலர் ஸோ கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஸ்பின்னர் பேஸில் கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு நம்புகிறேன். ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் இவங்களெல்லாம் ரிஸ்கி கேப்டன் சாய்ஸுக்கு வைக்கலாம். வான்கடையில் அந்த மாதிரி இடத்து கொஞ்சம் டஃப்பு தான். பட் ஒரு பாயிண்டில் யோசிக்கும் போது இனிஷியல் ஸ்விங் கிடைக்கும், இனிஷியலாக கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஹர்ஷ்தீப் பும்ரா 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அண்ட் ஹார்டிக் பாண்டியா கூட சப்போர்ட் பண்ணுவார். சிவம் துபே இந்த மாதிரி இடத்துல நிறைய பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற மாதிரி தான் அவரையும் கொஞ்சம் ரிஸ்கி கேப்டன் சாய்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இந்தியன் பவுலர்ஸ் அண்ட் இந்தியன் டாப்போட பேட்டிங் அப்படின்ற மாதிரி கேப்டனை ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் அபிஷேக்கை தான் ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் பெஸ்ட்டு சாய்ஸாகவும் இருக்கும். பட் இந்த மாதிரி கிரவுண்டில் இனிஷியல் ஸ்விங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இடத்துல சவுத் நெட்வொர்க்கர் மாதிரி ஆட்கள் கொஞ்சம் ட்ரபுள் பண்ணலாம். அந்த இடத்துல அபிஷேக் சர்மாவை கேப்டனாக போகிறது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு தான் சொல்லுவேன். இஷான் கிஷான் நிறைய வான்கடையில் ப்ராக்டிஸ் ஆகிருப்பார். மும்பை இந்தியன்ஸுக்கு நிறைய விளையாண்டுருக்கார் ஓப்பனிங்கில் அண்ட் 1 டவுன் இந்த மாதிரி இடத்துல. ஸோ அங்கே அவருமே ஒரு டீசென்ட் சாய்ஸு, டாப் ஆர்டர் பேட்டர் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால். அண்ட் சூர்யாவும் அந்த இடத்துல யோசிக்கலாம். இந்தியா பிளேயரை நிறைய பேரை நீங்கள் கேப்டனை ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. டவுட்டே இல்லை, அது பேட் ஃபஸ்ட்டு சேசிங் இந்த மாதிரி கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ பேட் ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இந்தியாவுக்கு இருந்தால் ஹார்டிக் பாண்டியா, அக்சரு இந்த மாதிரி பிளேயர் ரொம்பவே நல்ல சாய்ஸு. ஆல்ரவுண்டராகவும் சேஃபாகவும் கொஞ்சம் யோசிக்கலாம். அதே நேரத்தில் இந்தியா பவுல் ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் பவுலர் சைடு கேப்டனாக கொண்டு போகிறது ரொம்பவே சூப்பர் சாய்ஸு. யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஜெயசூர்யா ஓரளவுக்கு டிஃபால்ட் சாய்ஸாக யோசிக்கலாம். நெட்வொர்க்கர் ஃபஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு டிஃபால்ட் சாய்ஸாக யோசிக்கலாம். மற்ற யாரையும் அந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக எடுத்துகிட்டு போய் சொல்ல முடியல. அதே நேரத்தில் ஆண்ட்ரஸ் கஸ் மாதிரி பிளேயர்ஸை எங்கேயாவது ஒரு சில நேரங்களில் உள்ளே நுழைச்சி பார்க்கலாம். பட் ஓப்பன் பண்ணுறதுனால இந்த போட்டியில் இப்படி நுழைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயம். சுபம் ரஞ்சனே, ஹர்மீட் இந்த மாதிரி பிளேயரை கொஞ்சம் யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற மாதிரி யூஎஸ்ஏ இருந்தால் இவங்க 2 பேர்த்த கொஞ்சம் யோசிக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.